Hi students, I am Sanjeevan. எல்லாரும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். Example 9.13 evaluate integral 0 to 5/2 root tan x plus root cot x into dx. ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். let I equal integral 0 to 5/2 இந்த ரூட் tan x இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நம்ம ரூட் sin x பை ரூட் cos xன்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ரூட் cot x நம்ம ரூட் cos x பை ரூட் sin xன்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் இன்ட்டு dx. இன்டெக்ரல் 0 to 5/2 கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். ரூட் sin x இன்ட்டு ரூட் sin x, ரூட் கேன்சல் ஆகிட்டா sin x மட்டும் இருக்கும். ப்ளஸ் ரூட் cos x இன்ட்டு ரூட் cos x, ரூட் கேன்சல் ஆகிடும், cos x மட்டும் இருக்கும். டிவைடட் பை ரூட் sin x இன்ட்டு ரூட் cos x, இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்டு. லாஸ்ட்டாக இன்ட்டு dx வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யலைன்னா, இந்த ரூட் sin x மட்டும் இருக்குது, இந்த ரூட் cos x இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு ரூட் 2 ப்ராடக்ட் பண்ணி ஒரு ரூட் 2 டிவிஷன் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 5/2 ரூட் 2 முதல்ல ப்ராடக்ட் பண்ணுறேன். நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, அது சேஞ்சஸ் தேவையில்லை. இப்போ டினாமினேட்டர் மட்டும் சேஞ்சஸ் பண்ணலாம். நம்ம டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ரூட் 2 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டிவைட் பண்ணுறோம் ஒரு ரூட் 2. அப்படி ரூட் 2 டிவைட் பண்ணிங்கன்னா ரூட் காமனாக போட்டுக்கோங்க. அந்த 2 sin x cos x இன்சைடு எழுதிக்கோங்க. 2 sin x இன்ட்டு cos x, அப்புறம் ஒரு dx. இந்த ரூட் 2 sin x cos x நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரூட் 2 sin x cos x நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே 2 sin x cos x இருக்கு இல்லையா, அதோட ஒரு cos ஸ்கொயர் எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு cos ஸ்கொயர் எக்ஸை சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு sin ஸ்கொயர் எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு sin ஸ்கொயர் எக்ஸை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ரூட் ஆஃப் இந்த மைனஸு இது மட்டும் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 cos x, இந்த மைனஸ் cos ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ், இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் மைனஸு காமனாக வெளியில் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. cos ஸ்கொயர் எக்ஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 1. இந்த 3 டேர்மில் மைனஸை காமனாக வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னா, இது பாசிட்டிவ் ஆகிடும், இதுவும் பாசிட்டிவ் ஆகிடும், இது நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. சைனை ஃபஸ்ட் எழுதலாம். sin ஸ்கொயர் எக்ஸு, அடுத்தது இது செகண்ட் எழுதுங்க, -2 sin x cos x, இது தேர்ட் எழுதிக்கோங்க, ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, a² - 2ab + b². அப்போ இதெல்லாம் சேர்த்து நாம் sin x - cos x the whole square மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin x மைனஸ் cos x the whole square, இந்த மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் 2 sin x cos x. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. கொஷனில் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். I ஈக்குவல் டு ரூட் 2 இன்ட்டு integration 0 to 5/2 sin x plus cos x dx divided by இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணோம். இப்போ ரூட் ஆஃப் 1 minus sin x minus cos x the whole square. இப்போ இது வந்து நம்ம டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. இப்போ சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம்.
இதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது தான் டிஃபிகல்ட்டிஸு. ஸோ அதனால் அது எப்படி சப்ஸ்டியூஷன் கொடுக்கலான்னா t ஈக்குவல் டு sin x மைனஸ் cos xன்னு கொடுங்க. இதை டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். dt பை dx ஈக்குவல் டு சைனை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா cos x மைனஸ் காசை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு மைனஸ் வரும். ஸோ அதனால் ப்ளஸ் sin x. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த dx வந்து நம்ம அனதர் சைடு கொண்டு போய்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இப்போ வந்து என்ன வேல்யூஸ் கிடைக்குன்னா dt இஸ் ஈக்குவல் டு cos x ப்ளஸ் sin x இன்ட்டு dx. லிமிட்டு சேஞ்சஸ் பண்ணுங்கள். லிமிட்ஸ் வந்து நமக்கு எக்ஸில் இருக்குது, கன்வெர்ட் டு t 0 அண்டு 5/2 இருக்குது. இதை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட பிளேஸ்க்கு நம்ம 0 கொடுக்கலாம். அப்போ 0 கொடுத்தா sin 0 0, இங்கே 0 கொடுத்தீங்கன்னா cos 0 1, ஸோ அப்போ -1 எக்ஸிஸ்ட் ஆகுது. 5/2 அப்ளை பண்ணால் sin 5/2 1, இங்கே cos 5/2 0, அதனால் இது 0 ஆகிடும், நமக்கு 1 மட்டும் வரும். ஸோ -1 to +1 தான் நமக்கு தேவையான இன்டர்வல். ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். I ஈக்குவல் டு √2 இன்டகிரல் 0 to 5/2 நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு -1 to +1 அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல இதே மாதிரி சேஞ்சஸ் கொடுங்க. sin x ப்ளஸ் cos x அந்த பிளேஸ்க்கு நம்ம என்ன வரும், sin x ப்ளஸ் cos x இன்ட்டு dx. இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம dt கொடுத்துடலாம். dt பை √1 மைனஸ் இதை டீன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் t² ஆகிடுச்சு. இப்போ ஈஸி தான். இப்போ ஈஸி இன்டகிரேஷன் பண்ணிடலாம். √2 இதை இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா sin இன்வர்ஸ் t வரும். sin இன்வர்ஸ் t லிமிட் -1 to +1 is equal √2 sin inverse of 1 minus sin inverse of -1 is equal √2 into sin inverse of 1. சைனில் 1 வந்து என்ன ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி, மைனஸ் sin inverse of -1 வரும்போது அது வந்து -90 டிகிரி, -90 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது இல்லையா, அப்போ √2 5/2 ப்ளஸ் 5/2 வருது. 5/2 90 ப்ளஸ் 90 வந்து 180. ஸோ 180 நம்ம பைன்னு போடலாம். ஸோ ஆன்சர் வந்து √2 π. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 9.14. எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1.5 x² into dx. இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுது. வேர் x is greatest integer function. greatest integer function சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டைரெக்டாக நம்ம இன்டகிரேஷன் பண்ணாமல் greatest integer functionனா அது எந்தெந்த பிளேஸில் வந்து நமக்கு இந்த கர்வ் வந்து ஸ்டாப் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து நான் x ஆக்சிஸ் அண்டு y ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இங்கே லிமிட் வந்து 0 to 1.5 கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ 0வை நம்ம இந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது 0² 0, அந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். 1 கொடுத்துருக்காங்க, 1 அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பிளேஸ்லேயும் 1.5 கொடுத்துருக்காங்க, அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. சரி, மிடியில் எந்த இடத்துல கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 1.5க்கு மிடியில் 1 எடுத்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். 1.5க்கு பக்கத்தில் வந்து √2 இருக்குது, அதாவது 1.414. இது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 வரும். √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும், கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அப்போ இந்த 3 பிளேஸில் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இன்டர்வல் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது 0 to 1. 0 இன்க்ளூட் ஆகுது, 1 இன்க்ளூட் ஆகலை, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 0 to 1 எடுத்துக்கிறேன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 0.1 0.99 வரைக்கும் இருந்தாலும் அது கன்வெர்ட்டட் டு 0ன்னு கன்வெர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிறது 0. அப்போ நான் எக்ஸோட பிளேஸ்க்கு 0 கொடுக்குறேன். 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0. அடுத்த இன்டர்வல் போயிடலாம். 1 முன்னே இன்க்ளூட் ஆகலை, இப்போ இன்க்ளூட் ஆகும். 1 less than or equal x less than √2 எடுங்க. 1 இன்க்ளூட் ஆகும், √2 இருந்து இன்க்ளூட் ஆகாது. 1ல் இருந்து 1.4 வரைக்கும் எடுத்தாலும் கன்வெர்ட்டட் டு 1, ஏன்னா லெஃப்ட் வேல்யூக்கு தான் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்வலில் லெஃப்ட் வேல்யூஸ்க்கு தான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த 1 எக்ஸோட பிளேஸ் கொடுங்க. 1² அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும்.
அடுத்தது நம்ம எடுத்துக்க போகிறது ரூட் டூலேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ரூட் டூலேருந்து இன்க்ளூட் ஆகும், 1.5 சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எடுங்க. இப்போ என்ன செய்யணும்னா அடுத்தது ரூட் டூனா 1.4, அதிலேருந்து 1.5 வரைக்கும் எடுத்தாலும் கன்வெர்டட் டு லெஃப்ட் வேல்யூ. ஸோ லெஃப்ட் வேல்யூக்கு தான் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ரூட் 2 கிடைக்கும். இந்த ரூட் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 மாறிடுது. அதனால் லிசன் பண்ணுங்கப்பா. இந்த லெஃப்ட் வேல்யூஸை வந்து எக்ஸாக அஷ்யூம் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை போய் எக்ஸோட பிளேஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம இன்டகிரேஷன் பண்ணலாம். இப்போ 3 இன்டர்வலாக இன்டகிரேட் செப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. 0 to 1, 1 to root 2, root 2 to 1.5. Integral 0 to 1.5 greatest integer function x square into dx equal first interval split பண்ண சொல்லியிருக்கேன் 0 to 1 greatest integer function x square into dx. second interval 1ல இருந்து எடுத்துக்கலாம், 1 to root 2 வரையும் எடுத்துக்கோங்க. greatest integer function x square into dx. அடுத்து third interval root 2ல இருந்து 1.5 வரையும் எடுத்துக்கலாம். greatest integer function x square into dx னு போடுங்க. is equal முதல்ல 0 to 1. இதில் greatest integer functionக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா 0 தான் கிடச்சிருக்கு. அந்த இப்போ தான் நம்ம டிஃபைன் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் எங்கே எடுத்து எழுதிக்கோங்க. ப்ளஸ் 1 to root 2ல் greatest integer function x ஸ்கொயருக்கு என்ன வேல்யூஸ்னால் 1 கிடச்சிருக்கு இன்ட்டு dx. root 2 into 1.5 இந்த இன்டர்வலுக்குள்ளே greatest integer function x ஸ்கொயருக்கு என்ன வேல்யூஸ் அப்படின்னா 2 இன்ட்டு dx. இது 0 ஆகிடுச்சு, இது விட்டுருங்க. இதை மட்டும் இன்டகிரேஷன் பண்ணலாம். இங்கே இன்டகிரல் கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் மட்டும் வரும். இன்டர்வல் வந்து 1 to root 2ன்னு கொடுங்க. ப்ளஸ் இங்கேயும் கான்ஸ்டன்ட்டு தான், கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா எக்ஸ் வரும். அப்போ அதோட இன்டர்வல் அப்ளை பண்ணும்போது root 2 to 1.5ன்னு போட்டுக்கலாம். முதல்ல அப்பர் இன்டர்வல் அண்ட் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். அப்பர் இன்டர்வல் root 2 மைனஸ் லோயர் இன்டர்வல் வந்து 1 ப்ளஸ் 2 இன்ட்டு அப்பர் இன்டர்வல் 1.5 மைனஸ் லோயர் இன்டர்வல் வந்து root 2. root 2 மைனஸ் 1, இந்த ப்ளஸ் 2 இன்சைடு ப்ராடக்ட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 1.5 வந்து 3 ஆகிடுச்சு. இந்த 2 இங்கே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் root 2. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் root 2 இருக்குது. இதில் ஒரு root 2 சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் root 2 வரும். 3ல் 1 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 2 minus root 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we go to example 9.15. evaluate integral -4 to +4 modulus of x plus 3 into dx. இங்கே மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸை 0க்கு ஈக்குவல் பண்ணி பாருங்கள். x plus 3 equal to 0ன்னு வரும். ஸோ அப்போ x equal to -3. மாடுலஸ்னால் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இருக்குது. இப்போ -3ல் தான் சேஞ்சஸ் ஆகுது. லெஃப்ட் சைடு இப்போ நெகட்டிவாகவும் ரைட் சைடு பாசிட்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி வரும் டயக்ராமில். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் இருக்குது. -3 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் வரலாம். ஸோ இந்த சைடு இப்படி சேஞ்சஸ் ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக டினோட் பண்ணும், இந்த சைடு பாசிட்டிவாக டினோட் பண்ணும். சரியா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை முதல்ல எடுத்துகிட்டு டிஃபைன் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 சொல்யூஷன். இதை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ இஃப் எந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? எந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகுதுன்னா -3ல். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க. எக்ஸு லெஸ் தென் -3, -3 விட லெஸ்ஸாக இருக்கும்போது இது நெகட்டிவாக மாறிடும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுக்கலாம். அடுத்தது எக்ஸு கிரேட்டர் தென் -3, -3ஆக இருந்தாலும் சரி மைனஸ் அபோவாக இருந்தாலும் சரி, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -3ஆக இருக்கும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும். இந்த மாதிரி நாம் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு -4 to +4 வரையும் கொடுத்துருக்காங்க. -4 to +4. இப்போ -4 to 3 -3 ஒரு இன்டர்வல் ஆகும். -3 to 4 வந்து ஒரு இன்டர்வலாகவும் எடுத்துக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஐன்னு எடுத்துக்கோங்க. ஐ ஈக்குவல் இந்த இன்டர்வலை நான் இப்போ செப்பரேட் பண்ணுறேன். -4 to -3. -4 to -3னா இந்த இன்டர்வல்ப்பா, அந்த பிளேஸ்க்கு நெகட்டிவ் தான் கொடுத்தாகணும். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கொடுங்க. அடுத்தது -3 to 4, -3லேருந்து 4 வரையும் எடுத்துக்கலாம். அந்த பிளேஸில் இன்டர்வல் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் அந்த வேல்யூஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு
dxன்னு அப்ளை பண்ணுங்கள். இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணணும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா x²/2 ப்ளஸ் 3x, இங்கே -4 to -3 கொடுக்கலாம். திரும்ப எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணுறேன், x²/2ன்னு வரும். இங்கே கான்ஸ்டன்ட் வந்து 3, இன்டகிரேஷன் பண்ணும்போது அந்த வேரியபிளை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் வேரியபிளை. இது வந்து லிமிட்டு -3 to 4. வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு -3 இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது 9/2ன்னு ஆகிடும். இங்கே -3 இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். -3 × 3 வந்து 9. அப்பர் இன்டர்வல் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். மைனஸ் அப்ளை பண்ணிட்டேன். எக்ஸோட பிளேஸ்க்கு -4 கொடுங்க. -4 இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +16/2. இந்த -4 நம்ம எக்ஸோட பிளேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது -4 × 3 12. ஒரு வேல்யூ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் அப்பர் இன்டர்வல் ஃபஸ்ட்டு 4 அப்ளை பண்ணுங்கள் எக்ஸோட பிளேஸ்க்கு 16/2. இந்த இடத்துல 2 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 12 மைனஸ் லோயர் இன்டர்வலில் நம்ம அப்ளை பண்ணணும். -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/2. இங்கே -3 அப்ளை பண்ணால் -3 × 3 9. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த மைனஸ் இன்சைடு அப்படியே ப்ராடக்ட் பண்ண போகிறேன். மைனஸை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -9/2 minus into minus plus 9, minus into minus plus 16/2, minus into minus plus into minus minus 12. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 16/2 இருக்குது. இங்கே ஒரு 12 ப்ளஸ் into minus minus 9/2. மைனஸ் இன்சைடு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 9. இதில் ஏதாவது கேன்சலேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -12 + 12 கேன்சல் ஆகும். வேறு ஏதாவது கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கானா? ஓகே, எதுவுமே கேன்சல் ஆகாது. மீதியெல்லாம் 2 டைம்ஸ் இருக்குது. -9/2 2 டைம்ஸ் இருக்குது, 9 2 டைம்ஸ் இருக்குது, 16/2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இது எல்லாமே 2 டைம்ஸில் இருக்குப்பா. அதனால் 2 × -9/2 + 9 + 16/2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ 2 டேபிளால் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆகிடும், நமக்கு -9 வரும். இந்த 2 நான் இங்கே ப்ராடக்ட் பண்ணுறேன், இப்போ 18 கிடைக்குது. இந்த 2 நான் இங்கே ப்ராடக்ட் பண்ணுறேன், 2 2 கேன்சல் ஆனால் +16 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம 18ல் 9 சப்ராக்ஷன் பண்ணால் ஒரு 9 இருக்குது. 9 + 16 வந்து ஆட் பண்ணுங்கள். 9 + 16ஓட ஆன்சர் 25.